எழுந்துச்சு வாயா. என்ன எவ்வளோ அடிக்காது ஆளு நான் அடுத்ததான் அடிச்சான். நான் ஒத்துக்க மாட்டேன் போலீஸ் அடிச்சான். அவனுக்கு வரணும். என்ன ஏங்க அடிச்சா போலீஸ் அடிச்சா எந்திரிப்பா போலீஸ் சார் சொல்ல மாட்டேன். போட அப்படியே என்ன அடிச்சால என்ன அடிச்சால அவன் வரணும், என்ன அடிக்கிறதுக்கு அவன் யாரு அப்படின்னு போதை ஆசாமி ஒருத்தர் காவலரை ஒருமையில பேசினது மட்டும் இல்லாம அடாவடியில ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நடு ரோட்ல படுத்திருந்த ஒரு மதுபோதை ஆசாமியை அப்புறப்படுத்துறதுக்கு 4 காவலர்கள் திணறினது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பக்கத்துல மாலை நேரத்துல தமிழகத்துல இருந்து பூரண மதுவிலக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மனிதநேய மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ அதே இடத்துல மது போதையில ஒரு நபர் சாலையில படுத்து ரொம்ப அடாவடியில ஈடுபட்டு இருக்காங்க. அதை பார்த்த போலீசார் அவரை மீட்டு சாலையோரமா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அந்த போதை ஆசாமி அவங்களுடைய பேச்சை கேட்காம மறுபடியும் அடாவடியில் ஈடுபட்டதோட பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த பொதுமக்களும் காவலர்களும் அவர்கிட்ட பேசி எப்படியோ அவர் சாலையோரமா கூட்டிட்டு வந்து அங்க இருந்த காவலர் வாகனத்துல கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில மதுபோதையில் இருந்த அந்த நபர் காவலர் ஒருத்தர் அவர் எப்படி என்ன அடிக்கலாம், அவர் அடிச்சது ரொம்பவே தப்பு அப்படின்னு ஒருமையில பேசுறது மட்டும் இல்லாம ரொம்பவே அடாவடியில ஈடுபட்டதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹானுட்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. கேளு என்ன ஏங்க அடிச்சா போலீஸ் அடிச்சா எந்திரிப்பா போலீஸ் சார் சொல்ல மாட்டேன். என்ன செவனி போலீஸ் அடிச்சா போட அப்படியே அவர் என்ன பேசுறான்னு தெரியாது உங்களுக்கு. நீங்க எல்லாம் எடுத்து என்ன பிரச்சனை? எங்க அடிக்க அவரும் பிரஸ் தான் மேடம். என்ன அடிச்சல வர கூட்டிட்டு போய்